வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்க. அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மாவை பற்றி சொல்லணுன்னாங்க, அதாவது நீங்கள் பார்க்குற பெண் தெய்வங்களை விட அவங்க ரொம்பவும் உக்ரமான தெய்வம். அதாவது சுடுகாட்டில் கோயில் கொண்டு அமர்ந்திருக்காங்கனாலே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அவங்க உக்ர தேவின்ட்டு. ஆனாலும் உண்மையிலே சொல்லணுன்னாங்க உக்ரதேவி தான். அந்த அம்மா வேஷங்கள் போடும்போது கூட எப்படி போடுவாங்கன்னாங்க, நாக்கெலாம் தொங்கி அத்தனை கைகளோட பல்லெல்லாம் வெளியே வந்து அந்த மாதிரி கண்ணெல்லாம் முட்டை முட்டை கண்ணை கோழி முட்டை கோடாலி பல் அதெல்லாம் வச்சு மண்டை ஓடு மாலை இதெல்லாம் போட்டு கையில் ஒரு கத்தியை வச்சுட்டு அந்த அம்மா ஓடி வரும். அந்த மாதிரி ரொம்ப ஆவேசமாக போடுவாங்க. மலையனூர் அங்காளின்னா எல்லா ஊர் திருவிழாக்களிலும் அப்படி தான் வேஷங்கள் போடுவாங்கங்க. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா அந்த அம்மா மலையனூரில் அந்த மாதிரி அந்த அம்மாவுடைய ரூபம் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னாங்க, ரொம்பவும் அதிபயங்கரமான ரூபம். அதாவதுங்க தலை பின்னாடி வந்துங்க அக்னி ஜுவாலை, அது நெருப்பு கிரீடம் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி ஒன்று நாகப்பாம்பு அப்படியே படம் எடுத்து தலையை பாதுகாக்கிற மாதிரியான நாகப்பாம்பு கிரீடம் இருக்கும், இல்லை அக்னி கிரீடம் இருக்கும். அங்காளம்மன் வேஷம் போட்டால் அக்னி கிரீடம்ன்றது அந்த அம்மா தலை பின்னாடி உண்மையிலேயே வந்து அக்னி ஜுவாலை அடிக்குமாங்க. அதாவது சொல்லுவாங்க, தேவர்கள் மூவர்கள் யாருமே வந்து அந்த அம்மா கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கான அக்னி ஜுவாலை அடிக்குமா. அதாவது எல்லா தெய்வங்களோட சக்தியும் ஒன்று சேர்ந்த சக்தியாக அந்த அம்மா அங்காள பரமேஸ்வரி காட்சியளிப்பான்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா பூங்காவனத்தவளாக புற்றுருவாக அமரும் பொழுது அந்த அம்மாவுக்கு பாம்பு கொடை பிடிச்ச மாதிரியான கிரீடம் இருக்கும். ரெண்டும் அதாவதுங்க சாந்தம் அடைந்த பிறகு அந்த அம்மாவுடைய ரூபம்ன்றது வேறு மாதிரியும், உக்ரமாக இருக்கும்போது அந்த அம்மாவுடைய ரூபம்ன்றது வேறு மாதிரியும் இருக்குங்க. நிறைய பேர் வந்துங்க எதிரிகள் பேரை சொல்லி அந்த அம்மா கோயிலில் எலுமிச்சம்பழத்தை சொருவிட்டு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது அடுத்த மாதத்துக்குள்ளேயே அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பனிஷ்மெண்ட்டாவது அந்த அம்மா கொடுக்காமல் இருந்திருக்காது, கொடுத்துரும். அது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். இவங்களுக்கு அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கலாம், இல்லை தகவல் தொடர்பு இல்லாமல் ரொம்ப தூரங்களில் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவங்க பேரை சொல்லி ஒரு எலுமிச்சம்பழத்தை சொருவும் பொழுது பனிஷ்மெண்ட்டுன்றது கண்டிப்பாக உறுதி. இவங்க மேலே உண்மையிலேயே இவங்க மேலே வந்துங்க ரொம்ப நியாயம் இருக்குது. அவங்க பண்ணது துரோகம், கஷ்டம், எவ்வளோ துன்பங்கள் இவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்றத பொறுத்து கண்டிப்பாக அந்த அம்மா வந்துங்க சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கும். ஈவு இறக்கமே பார்க்காதுங்க அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா. நீங்கள் குழந்தை உள்ளத்தோடு அந்த அம்மா வேண்டிங்கன்னா அவங்க குழந்த மாதிரி ஓடி வர தெய்வம் தான் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா. அதே நேரத்தில் தன் பக்தர்களோ தன் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ரத்தகாவு ரணகாவு வாங்கிட்டு போயிடும். ரொம்பவும் உக்ரமான தெய்வம். நிறைய பேருக்கு அது தெரியாது. அங்காள பரமேஸ்வரினா மருவத்தூர் அம்மா மாதிரி மலையனூர் அம்மா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. மருவத்தூர் அம்மா வந்து அவங்க சாந்த சுரூபங்க. ஆனால் மலையனூர் அங்காளி வந்துங்க உக்ர ரூபம். நீங்கள் எது கேட்டாலும் அந்த அம்மா தருவா. அவங்க பக்கம் நியாயம் இருந்தால் கண்டிப்பாக அது நடக்குங்க. அப்படிப்பட்ட ரொம்பவும் சக்தி வாய்ந்த தெய்வம் அந்த அம்மா.